Assalamu alaikum, Eid Mubarak and welcome back to our channel Sabis Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஈத் vlog தான் பார்க்க போறோம். இந்த ஈத் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே சிறப்பா போயிருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லா லாக்டவுன்ல போயிடுச்சு. சோ இந்த இயர் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் கூடயும் சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. சோ ஈத் ப்ரிப்பரேஷன் அப்படினு பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு டே பிஃபோரே வந்து கண்டிப்பாக அந்த ஹென்னா ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நானும் அதே மாதிரி தான். பட் வீட்டில் அரைச்ச மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறது கிடையாது. இது வந்துட்டு ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஹென்னா கோன்ஸ் ரெடி பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஹென்னா கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம், அந்த ரெடி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் இல்லையா, அது எல்லாமே இருந்தது. அதை வச்சு நான் ஒரு 3 to 4 கோன்ஸ் பண்ணுற மாதிரி பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நைட் ஃபுல்லாக வச்சுட்டேன், மார்னிங் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான அந்த கோன்ஸும் வந்து நல்லா ரேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு அதை சீல் பண்ணிட்டால் போதும், கோன்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நைட்டு வந்து போட வேண்டியது தான். அண்ட் இங்கே வந்து அம்மாவுக்கு வந்துட்டு இலை மருதாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் இலை மருதாணி செடி இருக்குது. ஸோ இலையெல்லாம் பறித்து இப்போது வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அதை அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க. அம்மியில் அரைச்சா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிக்சிலையும் அரைக்கலாம், பட் நிறைய குவான்டிட்டி இருக்குது அப்படின்னாக்கா மிக்சியில் அரைச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படின்னா அம்மியில் அரைச்சா மட்டும்தான் நல்லா அது கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அம்மியில் வந்து அரைச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஈவினிங் வந்து அம்மா ஃபைஸினும் வந்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போது வெயிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவ்வளோ சூடாக இருக்குது, நம்மளாலே தாங்க முடியல. பாவம் செடிக்கெலாம் வந்துட்டு டெய்லி தண்ணி ஊற்றணும், அது ரொம்ப வந்து வாடி போயிடும் இல்லையா. ஸோ அதனால் ஃபைஸின் வந்து இந்த மாதிரி வேலைலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் தென் இஃப்தாரெல்லாம் முடிச்சாச்சு. மஹரிப் டைமில் வந்துட்டு நாளைக்கு பெருனா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த டைம் வந்துட்டு ப்ரேயர் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா வாசல் நின்றுட்டு எல்லோரும் சும்மா பேசிட்டு இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அம்மா வந்து டின்னர் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டின்னருக்கு வந்துட்டு மட்டன் கறி வித் இட்லி. ஸோ பெருனான்னு எங்களுக்கு தெரிஞ்சாலே நைட்டுமே ஏதாச்சும் ஸ்பெஷலாக வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் மட்டன் கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அது கூடவே இட்லியும் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு எங்கள் ஊர் பள்ளிவாசல் டெக்கரேஷன். ஆல்ரெடி லைலத்துல் கத்ர் vlogல காமிச்சிருப்பேன். லாஸ்ட்டாக போட்ட vlog தான் அது. ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஈதுனாலே கண்டிப்பாக நிறைய வேலை இருக்கும். ஸோ அதனால் குக்கிங்கில் நானும் அம்மாவும் வேலையை பிரிச்சுக்கிட்டோம். ஸோ நான் வந்து வட்டலப்பம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான பேஸ் இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்துட்டு உளுந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டோம், இன்னும் ஊற வைக்கல. காலையில் எந்திரிச்ச உடனே வடைக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டலப்பத்துக்கான எல்லா திங்ஸும் உள்ளே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது பெருசாக வீடியோ காட்டலை. ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிக்சரில் ரெடி பண்ணிவிட்டு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு டைட்டாக சீல் பண்ணியாச்சு. ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சட்டியை வச்சாச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு 7 விசில் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அது நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன்.
அண்ட் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இந்த குலோப் ஜாமுன் பண்ணணும்னு ஐடியாவே இல்லை இந்த வருஷம், பிகாஸ் எவ்ரி இயர் பண்ணுறதுனால. பட் ஃபைசனோட ஃபேவரட் ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் தான். அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரை குலோப் ஜாமுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்துட்டு சரி குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட் கட் பண்ணி, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருக்குல்ல, அந்த பேக்கெட் கட் பண்ணிட்டு நான் அந்த டோ ரெடி பண்ணி அதை குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் போட்டேன். சுகர் சிரப் வந்து நார்மல் குலாப் ஜாமுனுக்கு இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ தட் அது கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப ஊறி போகாமல் கொஞ்சம் மிதமாக ஊறி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். டக்குன்னு அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு சுகரெல்லாம் சும்மா அந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அதில் அந்த ஜாமுனை எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக அதை போட்டு அதை சுகர் கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ட்ரை குலாப் ஜாமுன் ரெடி. இதை நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. இதே நம்ம ஜாமுன் அந்த குலாப் ஜாமுனோட கொடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மெஸ்ஸி ஆகும் கிட்ஸ் சாப்பிடும்போது. இது ஃபைசன் ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதாவது பாதி மட்டும் அது மாதிரி ரெடி பண்ணேன், மீதியை வந்து ஜாமுனோடையே சேர்த்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த சுகர் கோட்டிங் வந்து கடையில் வாங்குகிற ஸ்வீட்டில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, சுகரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்துட்டு அப்படியே ரஃபாக டேரெக்டாக சுகர்லேயே வந்துட்டு அதை லைட்டாக கோட் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணால் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு கோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாக்கா சூப்பராக வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நைட்டு ஃபைசன்லாம் தூங்க வச்சுட்டு கையில் வந்து ஹென்னா போன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் பேக் சைடில் முன்னாடியே போட்டேன், ஃப்ரண்ட் சைடில் மட்டும் போடாமல் இருந்தது. அதனாலே பேக் சைடு போட்டிருந்தேன். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து போட்டாச்சு. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் முடிச்சாச்சு. இது வந்துட்டு மட்டன் கறி, அதே மாதிரி சிக்கன் குழம்பும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இட்லி கொஞ்சம் வெளியே ஃபுட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருந்தாங்க. இட்லி அண்ட் வீட்லேயே வந்து நைட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். காலைல டக்குன்னு வந்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. ஸோ அம்மா வந்து பரோட்டா சுட்டு எடுத்துட்டாங்க. ஸோ பரோட்டாவும் ஹாட் பாக்ஸில் போட்டு ரெடியாக டேபிளில் வச்சாச்சு. அண்ட் இது கூடவே வட்டலப்பமும் எடுத்து வச்சுருந்தோம், பட் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். வட்டலப்பமும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு சிக்கன் கறி, அதுவும் வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வேலையாக வடை சுடுறதை வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ கடைசியாக வடை வந்து சூடாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் என் ஹஸ்பண்ட், ஃபைசின், அப்புறம் என் டேடி 3 பேரும் வந்து தொழுகை வந்து கிளம்பிட்டாங்க. 8 மணிக்கு வந்து தொழுகை சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் நானும் அம்மாவும் அதே மாதிரி ரெடி ஆகிட்டு வீட்லேயே தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சாரீ எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் ஈத் ஷாப்பிங் ஹால் விலாக்லேயே, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த சாரீ தான் இது. ப்ளவுஸ் மட்டும் காமிச்சிருக்க மாட்டேன், அப்போது ஸ்டிச்சிங்கில் இருந்தது. ஸோ அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன். அண்ட் சிம்பிளாக வந்து மாலை மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காசு மாலை வந்து வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் நானும் அம்மா வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
அண்ட் தென் பள்ளிவாசலில் தொழுதுட்டு என் ஹஸ்பண்ட் ஃபைசன் எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் நான் ரெடி பண்ண கோனு நல்லா ஸ்டெயின் வந்துருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் லேட்டாக விட்டதுனால அந்தளவுக்கு ஸ்டெயின் இல்லை, பட் பேக்கில் நல்லாவே ஸ்டெயின் இருந்தது. அண்ட் ஃபைசன் வந்து இங்கே சூப்பராக வந்து போஸ் கொடுத்துட்ருந்தாரு, வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொல்லிவிட்டு. ஸோ அதுதான் நான் வந்து எடுத்துகிட்ருந்தேன். அண்ட் இந்த ஈத் வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்துட்டு லாக்டவுனில் இருந்துச்சு. திடீர்னு லாக்டவுன் போட்டதுனால அங்கே சென்னை போயிட்டு அங்கே தனியாக தான் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடிலாம் கூட யூஎஸில் இருந்தோம். ஸோ இந்த ஈத் வந்துட்டு நாங்கள் ஊரில் வந்து சூப்பராக வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் தென் நாங்கள் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லன்ச் வந்துட்டு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். வெளியவும் ஒரு 4-5 பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் சமைக்கிறோம். டோட்டலி ஒரு 10 பீப்புள் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சிக்கன் வந்து இங்கே மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து வச்சாச்சு. அண்ட் ஆல்சோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊறிட்டுருக்கு. அண்ட் நான் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணுறது, சாலட் ரெடி பண்ணுறது அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அந்த ஆனியன் ரைத்தா பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தேன். தயிர், வெங்காயம், கியூக்கம்பர், அப்புறம் வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, கேரட் எல்லாம் போட்டுட்டு தயிர் போட்டுட்டு அந்த சாலட் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே அம்மா வந்து பிரியாணி வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதுமாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தவாவில் ஆயில் போட்டுட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். தென் பிரியாணி வந்து சூப்பராக தம்லேருந்து எடுத்தாச்சு. செம்ம சூப்பராக உதிரியாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது மட்டன் பிரியாணி. அண்ட் தென் இங்கே குட்டியாக வந்து மட்டன்லாம் கொஞ்சம் போட்டு தாளிச்சாவும் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ பேக்கிங் வேலைலாம் போயிட்டுருந்துச்சு. அண்ட் தென் பிரியாணி வந்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்வீட்டோட மட்டன் பிரியாணி, அப்புறம் ஆனியன் ரைத்தா அண்ட் சிக்கன் ஃப்ரை வச்சுட்டு தால்ச்சா அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அந்த லஞ்சை வந்து முடிச்சிட்டோம். அண்ட் மோர் ஓவர் இந்த ரமதானில் நிறைய புது சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இந்த ஈத் vlog வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.